வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 12 வயதில் அறிமுகம், 34 வயதில் மரணம். பெரிய குடும்பத்து மருமகள் இந்த நடிகை படிக்காத மேதை. இணையதளத்தில் வைரலாகும் நடிகையினுடைய கண்ணீர் கதை. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்லமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்ட காலத்தில் தனது நடிப்பு திறமையால் மக்கள் மனதில் இடம் பிடித்த நடிகை குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1940 மற்றும் 1950 காலகட்டங்களில் திரைப்படத்துறையில் வேலை செய்யும் பெண்கள் பெரும்பாலும் யாரும் மரியாதையாக நடத்தலை. இருந்தும் அவர்கள் தங்கள் குடும்பத்துக்காக திரைத்துறையில் பணியாற்றிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த வரிசையில் வந்தவங்க தான் நடிகை கீதா பாலி. தனது 12 வயதில் நடன இயக்குனர் பண்டிட் கியான் சங்கரின் தி காப்லார் என்ற ஆவணப்படத்தில் நடித்தது மூலம் தனது திரை வாழ்க்கையை தொடங்கினார். பின்பு கேதர் சர்மாவின் சோகத்ராஜ் திரைப்படத்தில் நடித்தது மூலமே மிகப்பெரிய நட்சத்திரமாக உயர்ந்தாங்க. நடிகை கீதாவுடைய பாலின் மகன் ஆதித்யராஜ் கபூர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிற்கு அளித்த பேட்டியில் தனது தாயின் வாழ்க்கை குறித்து பல தகவல்களை பகிர்ந்தாங்க. அவங்க பேசியது, கீதா பாலி ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க தந்தை பொற்கோவிலில் பஜனை பாடும் வேலை செய்து கொண்டிருந்தாங்க. குடும்ப சூழ்நிலை காரணமாக கீதா பாலி நடிப்பில் ஆர்வம் காட்டினாங்க. இதனால் தன் சொந்த சமுதாயத்தினால் அவர் வெறுக்கப்பட்டார். பின்பு மனமுடைந்த கீதா பாலி லாகூருக்கு ஓடி சென்ற நிலையில் அங்குள்ள ஆல் இந்தியா ரேடியோவில் தனது 13 வயதில் பாடகிக்காக வேலை சேர்ந்தாங்க. இதையடுத்து அவங்க மும்பைக்கு குடிபெயரும் முன்பு கீதா பாலி 2 படங்களில் நடிச்சிருந்தாங்க. 1948ஆம் ஆண்டு கேதர் சர்மா இயக்கிய ஷோகத் ரத் திரைப்படத்தில் நடித்தது மூலம் பிரபலமடைந்தாங்க. திரைப்படம் இவரது வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. இந்த காலகட்டத்தில் ஷம்மி கபூரின் கவனத்தை ஈர்த்தாங்க. அந்த நேரத்தில் தான் ஷம்மி கபூர் 15 படங்கள் தோல்வியை சந்தித்தது. ஆனால் கீதா பாலி மிகப்பெரிய நட்சத்திரமாக இருந்ததும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் லக்ஷ்மி கபூரை திருமணம் செய்து கொண்டாங்க. கீதா பாலி குறித்து கேதர் சர்மா கூறியது, கீதா எனக்கு மிகவும் பிடித்தமானவங்க ஒருக்கன். அவங்க பிடிக்கவில்லை, ஆனால் கடினமான உழைத்தாங்க. பண்டிட் கியான் சங்கர் என்ற நடன கலைஞர் தான் கீதா பாலியை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தாங்க. அவர் கீதா என்று ஏழை பெண் இருந்தாங்க. அவங்களும் அவருடைய பார்வையற்ற தந்தையும் ரயில் தண்டவாளத்திற்கு அடித்து வீட்டில் வசித்து வராங்க. தயவு செய்து அவளை சந்திக்க வர முடியுமா? அவங்க என் மகள் போன்றவங்க என்றாங்க. நானும் கீதாவின் வீட்டுக்கு சென்று அங்கு எனக்கு உட்காரக்கூட இடமில்லை. கீதாவை பார்த்து பின்புதான் நான் அவனை நடிக்க தேர்ந்தெடுத்தேன் என்றாங்க. நடிகை கீதா பாலி தனது 34 வயதிலேயே அம்மை நோயால் உயிரிழந்து போனாங்க. நடிகை கீதா பாலிவுட்டில் மிக குறுகிய காலகட்டத்தில் 70க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்து மக்கள் மனதை இடம் பிடித்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.